ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நிஷா இருந்துக்கிட்டு இப்போ பண்ண வேலை பார்த்தீங்கன்னா பயங்கரமான வேலைங்க. இந்த ரஞ்சிதாவை ஆப்போசிட்டில் நிற்க வச்சிருக்கா கோர்ட்டில். ஆனாலும் அதுக்கு பயங்கர ஆள் நம்ம விஜய் கிடையாது. இவங்க எப்படி ஏமாத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வள்ளியை நீ டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா விஜயை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் விட்டுறோம்னு சொல்லி ஏமாற்றி போட்டு கடைசியில் பண்ணாங்க பாருங்க ட்விஸ்ட்டு. அப்பாப்பா, இவங்க 4 பேர் ஒன்றா சேர்ந்து இப்போ விஜயை கவுத்து விட்டாளுங்க. விஜய் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சு நின்றுக்கிறாரு. ஏன்னா அவர் எல்லாமே நல்லதான நினச்சி போயிட்டுருக்காரு. ஆனால் மல்லியை வச்சு விஜயை தோக்கடிச்சிட்டு தான் நினச்சி விஜய் இப்போ பழி வாங்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜேஸ்வரி தான். விஜயை ஏமாத்துற மாதிரி ஆச்சு, மல்லியை வீட்டை விட்டு துரத்தியாச்சு. கடைசியில் இவங்க 2 பேரும் நாசமாக போயாச்சு. வெண்பா அந்த கதிரேசங்கிட்ட போயிடுவா. அதுக்கப்புறம் விஜய் அனாதை ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பிளான் அவங்களால போட முடியுமோ இந்த ஒரு சாக்கை வச்சுக்கின்னு எல்லாத்தையும் நிறைவேற்றினா இந்த ராஜேஸ்வரி. பார்த்தியா, அவனோட சொத்து பத்து எல்லாத்தையும் பிடிங்க, அவரோட திறமை எல்லாத்தையும் உடைச்சி இப்போ நடுத்தரோட நிற்க வச்சதும் இல்லாமல் கடைசி நேரத்தில் இப்படி பண்ணிட்டா. இப்படி ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது, கெட்டவங்களுக்கு தான் இந்த உலகத்தில் காலம், நல்லவங்களுக்கு எப்போவுமே காலம் இல்லை. நமக்கு என்ன தான் தேடி போய் நல்லதாக செஞ்சாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல சின்ன சர்க்கிள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதவே சொல்லி அடிப்பாங்க. கடைசி வரையும் நம்மளை நல்லவங்களாவே ஏற்ற மாட்டாங்க. ஆனால் கெட்டது செய்கிறவங்க பணம் காசு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 10 கெட்டது செஞ்சாலும் ஒரு நல்லது செஞ்சால் கூட அவங்கள தூக்கி கீழே எல்லாம் போட மாட்டாங்க. அவங்கள எப்பவுமே மேலேயே தான் வச்சு பேசியிருப்பாங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்க நமக்கு எல்லாமே ஒரு பாடம் தான். என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நம்ம நேரத்தை கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் கோர்ட்டில் எல்லாருமே சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க விஜய்க்கு எதிராக. விஜய் இப்படி பண்ணா அப்படி பண்ணா, ரேணுகாவை அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினா. கடைசியில் அவள் கொடைக்கானலுக்கு வரமாட்டேன்னு தான் சொன்னான். ஆனால் இவன் வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துட்டு போனான். அதனால தான் இப்போ இறந்துருக்கா. இதுக்கு மேலே என்ன பண்ணுறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். நீதிபதி அவர்களே அவருக்கு கடுங்காவல் தண்டனையாக ஆயுள் தண்டனை கொடுத்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், இல்லைன்னா மரண தண்டனை கொடுத்தா கூட சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது கிடைச்சதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போடுறாங்க பாருங்க ஒரு போடு. அப்பா, இவங்க சொல்கிற பொய்யில் அந்த கோர்ட்டே இடிஞ்சு விழுந்துரு போல அந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்கிறாளுங்க. ஆனால் இந்த பொய் எதையுமே உண்மை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட சாட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இருக்குங்க சாட்சி. அதுதான் நம்ம ரஞ்சிதா. ரஞ்சிதா அப்போ அவங்க கூடவே இருந்தாங்களாமா. அவங்க போனது ஃபேமிலி டூரு. அந்த ஃபேமிலி டூரில் ரஞ்சிதா எப்படி போனான்னு எனக்கே தெரியல. ஆனால் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட்டு விட்ருக்காங்க பாருங்கள். ராஜேஸ்வரி அதுக்கும் ஒரு கதையை ரெடி பண்ணிட்டாங்க. அது என்ன கதைன்னா, ரஞ்சிதா அவங்க போனது தெரியாமல் இவங்க தனியாக கொடைக்கானலுக்கு போனாங்களாம். அங்கே போய் தான் மீட் பண்ணாங்களாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? ஆமாம், நம்புற மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, இவங்க பணத்தை வச்சு எல்லாத்தையும் சரி கட்டாங்கல்ல, அதனால் அது ஒரு பொய். அதுவும் இப்போ உண்மையாக போகுது. நாங்கள் எதேர்ச்சியாக போனோம், அவங்க எதேர்ச்சியாக வந்தாங்க. அப்போ தான் விஜய் அந்த ரேணுகாவை கொடுமைப்படுத்துறது, அவளை அடிக்கிறது, சித்திரவதை பார்த்துறதுன்னு அதை இதை பண்ணிவிட்டு கடைசியில் கார்லேருந்து தள்ளி விட்டுட்டான். ஆனால் இவங்க 2 பேரும் எப்படி தப்பிச்சாங்க தெரியுமா? ஒரே முட்டை பொண்ணும் குழந்த அப்புறம் ரேணுகா 2 பேரையும் ஒரே முட்டை கொண்டுட்டாங்கன்னா நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டான். ஆனால் ரேணுகா பாவங்க மலை உச்சிலேருந்து கீழே தள்ளி விட்டு சாவடிச்சிட்டான். அதனால் ரேணுகா துடிச்சு எப்படி உடம்பு செத்துருப்பாங்களோ அதை நினச்சி பார்க்கவே உடம்புல சிலுக்குது. அப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அப்படியே 2 சொட்டு கண்ணீர் வேற விட்டாங்க. அதை கேட்ட நம்ம ஜட்ஜின்னுக்கிட்டு ஐயோ பாவம், இவ்வளோ கொடுமைக்காரன் இவன்கிட்ட போய் அந்த குழந்தை இருந்தால் கண்டிப்பாக அந்த குழந்தையோட உயிருக்கும் ஆபத்து தான். அதனால் இனிமேல் விஜய்கிட்ட இருக்கக்கூடாது. அவங்க தாத்தாவான கதிரேசன் கிட்டையும் அவங்க சித்தியான நிஷா கிட்டையும் இந்த குழந்தை ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை எழுதிடுறாரு. உடனே வந்துச்சு பாருங்க நம்ம விஜய்க்கு கோவம். ஐயோ, இந்த கோவத்துக்கு எவரெஸ்ட் சிகரத்தையே குடுகுடுன்னு ஓடி போய் தொட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு கோவம். இந்த அளவுக்கு கோவத்தை இத்தனை நாள் எங்கே மறைச்சி வச்சுருந்தீங்க விஜய் சார்? இவ்வளோ கோவம் எதுக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெண்பாவை பிரிக்கிறாங்கல்ல, அதனால தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வெண்பா இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உலகத்தையே இழந்த மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு சோகத்தில் மூழ்கிடுவார் நம்ம விஜய். அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அவங்க அன்னைக்கு கொடைக்கானலுக்கு போகல அப்படின்றதுக்கான ஆதாரத்தை கொண்டு வராங்க. அதுக்கு ஆதாரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டியை தான். அவங்க பாட்டியை வச்சு தான் இப்போ எல்லா உண்மையும் வர வைக்கிறாங்க. ஏன்னா இங்கே சொல்லிகிட்டு இருக்க எல்லாமே பொய் அப்படின்றது நம்ம மல்லிக்கும் தெரியும், விஜய்க்கும் தெரியும், அதே அந்த ரஞ்சிதாவுக்கே தெரியும். ஆனால் அதை உண்மை நிரூபிக்கணும்ல, அதனால் அவங்க பாட்டியை கூப்பிட்டு அன்னைக்கு கொடைக்கானலுக்கு இவங்க போனப்போ நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம், அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் காட்டுறாங்க. மல்லினால இப்போ விஜய் தப்பிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, மல்லி தான் விஜயை காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க.